இப்போ நம்ம திருவள்ளரை குடைவரை கோயிலில் இருக்கிறோம். இதனுடைய முகப்பு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்குது. அந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகப்பின் சுவர் விரிவடைஞ்சு அங்கே ஒரு சிற்பம் வடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சிற்பம் முழுமை அடையவில்லை. பொதுவாகவே சிற்பங்கள் கோட்டத்தில் இருக்குது. இது ஒரு புடைப்பு சிற்பம், திரிபங்க நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம். கோட்டம் அப்படின்னாலே நம்ம பொதுவாக பார்த்தோம், 4 பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம், உட்பக்கம் குழிந்து இருக்கும் இடம், குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் இருக்கா. புடைப்பு சிற்பம், முழுவொரு சிற்பம், புடைப்பு சிற்பம் 2 இருக்கு. உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முழு உருவ சிற்பம். உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம். ஸோ இது புடைப்பு சிற்பம் இங்கே இருக்கு. இன்னொன்று திரிபங்க நிலையில் இந்த சிற்பம் இருக்கு. சமபங்க நிலை, திரிபங்க நிலை. 2 கால நேராக இருந்தால் சமபங்க நிலை, ஒரு கால் நேராகவும் ஒரு கால் சாய்ந்த நிலையும் இருந்தால் அது திரிபங்க நிலை சிற்பம். ஸோ இந்த இடத்துல ஒரு திரிபங்க நிலை சிற்பம் இருக்கு. சரி, இதனுடைய முகப்பு தெற்கு நோக்கி இருக்கா. இதில் 6 தூண்கள் இருக்கு. 4 முழு தூண், 2 அரை தூண். முழு தூண் தனித்து நிற்பவை. ஸோ தனித்து நிற்குது. அரை தூண் சுவரோடு ஒட்டி வெளிநீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒட்டின்னு இருக்கு. இப்போ இந்த தூண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சதுரம் கட்டு சதுரம், சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்பில் இருக்கு. இந்த கட்டு எண் பண்ணை கட்டு, 8 பட்டை கொண்ட கட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 8 பாகங்கள் இதில் இருக்கு. இதில் போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம் என்ற வரிசையில் இருக்கு. ஆனால் போதிகை பார்த்தோன்னா அலையலையாக இருக்கு. அலை வடிவில் இருந்தால் தரங்க போதிகை சொல்றாங்க. அதில் பட்டை இருக்கனால பட்டையுடன் கூடிய தரங்க போதிகை. உத்தரம், வாஜனம், கபோதம் இந்த அடிப்படையில் இது இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு தூணுக்கும் மற்றொரு தூணுக்கும் இடையில் உள்ள இடைவெளி திறப்புகள், அதாவது அங்கணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனுடைய முகப்பை ஒட்டி இருக்கக்கூடியது முகமண்டபம். இந்த முகமண்டபத்தில் 2 கருவறைகள் இருக்கு. கிழக்கில் ஒரு கருவறை, மேற்கில் ஒரு கருவறை. இங்கே நம்ம திருமாலுடைய சந்நிதி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தாயார் சந்நிதி இருக்கு. அந்த கருவறையின் 2 பக்கங்களிலும் கோட்டம் இருக்கு. அதுல போதிகை, உத்தரம், வாஜனம், அதே மாதிரி கபோதம் அந்த வரிசையில் இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி இருக்கு. அதே மாதிரி மேற்கிலையும் ஒரு கருவறை இருக்கு. அந்த கருவறையின் வாயில போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம் என்ற வரிசையில் இருக்கு. வடக்குல இதான் வடக்கு சுவர். வடக்கு சுவரில் சிற்பங்கள் செதுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பாதியிலே விடப்பட்ட நிலையில இருக்கு. ஸோ இதுதான் திருவள்ளரையில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில்.